அவர் பூந்தமல்லியில் ஒரு ஸ்டண்ட் நடிகருக்கு ஃபைட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அதை பார்க்க ஒரு 7 மணிக்கு போறாரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எம்ஜிஆர். அப்போ அவன் பார்க்கும்போது அந்த அம்மா அழுறாங்க, ஐயா வேற வழியே இல்லை, வருவா இல்லையா, அடிபட்டுச்சார். அந்த அம்மா இரு நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத சொல்லி டாக்டரை கூப்பிட்டு அந்த பில் பூரா எனக்கு அனுப்பு அப்படின்றார். திரும்பி வராரு, இன்னொரு குரல் அடுத்த பெட்ல இருந்து ஒரு குரல், ஐயா ஐயா. திரும்பி வந்தார், என்னன்னார், ஐயா ஜூனியர் ஆர்டிஸ்டியா உடம்பு சரியில்லாமல் இருக்காருயா, அவன் வறுமையா. டாக்டர் கூப்பிட்டார், இந்த பில்லையும் சேர்த்து அனுப்புங்க, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன். இது ஒரு சின்ன உதாரணம். இப்படி ஏராளமாக பண்ணியிருக்காரு. நீ என்ன பண்ணியிருக்க? சினிமா தொழிலாளிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, என்ன பண்ண? ஒரு 10 லட்சம் டொனேஷன் கொடுத்துட்டா பெருசா? அது ஒண்ணுமே பண்ண சார். இத்தனை போராட்டம் சினிமாவில் நடந்த தொழிலாளி ஒரு ஆதரவும் கிடையாது சார். உன் வாழ்க்கை, உன் ராஜபோஜ வாழ்க்கை, அதில் தான் வாழ்ந்தே தவிர தொழிலாளருக்காக நீ வாழல. நீ மக்களுக்காக நீ ஒன்றும் பண்ண போறதில்ல. அன்னைக்கு 250 கோடி உனக்கு பத்தலை, இப்போ 2500 கோடி ஒரே நாளில் சம்பாதிக்கலாம்னு வந்திருக்கேன். அவ்வளோதானே தவிர உனக்கு வேற எந்த திறமையும் இல்லை. யாரோ எழுதி கொடுக்கறத 10 நிமிஷம் பேசுறா சார். மக்கள் 9 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்றாங்க இவரை பார்க்க. பேசுறது 10 நிமிஷம் கேட்க இல்லை, கேட்க இல்லை பார்க்க. ஆனா பேசுறத விட 10 நிமிஷம் 13 நிமிஷம். ஆனா இங்க என்ன, குளத்தூர்ல எனக்கு அனுமதி தரல, கேன்சல். கொரட்டூர்ல அனுமதி தரல, கேன்சல். 1 மணி நேரம் கொடுத்தாங்களாம். நீ பேசுறது 10 நிமிஷம் தானையா, 1 மணி நேரம் போதாதா உனக்கு? நேற்று காரைக்குடி கேன்சல். அந்த மக்கள் எவ்வளவு எதிர்பார்க்க, ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு, தலைவரை பார்க்கறது இல்லை, நடிகரை பார்க்க. அங்க வேட்பாளர் பிரபு என்ன பேரு, ரொம்ப நல்ல பையன், நல்ல தம்பியா, நிறைய அங்க மக்களோட பழகிறாளாம். அந்த கேண்டிடேட் எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு. கேண்டிடேட் பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு, பேர் சொல்ல மாட்டேன். கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா யாருக்கு ஓட்டு போடணும்னு பேரை சொல்லுவாங்க. பேரை சொல்ல நான் தான், அது கேட்டேன் நான் தான். 234 தொகுதியில விஜய் தான். பொம்மை செய்து வைக்க போறாங்களாம். விஜய் பொம்மையை செய்து ஒவ்வொரு வீட்டுல வைக்க போறாரு. துணி கடையில் உயிரோட இருக்கிறவங்களுக்கு யாராவது பொம்மை செஞ்சு ஓட்டு கேட்பாங்களா சார்?